இங்க ஜெனி அப்படின்ற பொண்ணு கண்ணமூச்சி ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு வித்தியாசமான முறையில போறா. திருப்பி படுக்கும் போது அந்த பொண்ணுக்கு தான் என்ன பண்ணட்டு ஞாபகம் வந்து பாக்குறப்ப அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதனால இந்த பொண்ணு அதிர்ச்சியில இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணோட பசங்க என்ன ஸ்கூலுக்கு கிளப்பிவிடு அப்படின்றப்ப இந்த பொண்ணு பசங்களை வெளியே நிக்க வச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி பாக்குற, எதுவுமே சூட்டபிள் ஆகல. கடைசியா அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த பசங்களை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ற, நம்ப மாட்டாங்க. கடைசியா அந்த பாயிண்ட பார்த்ததும் டாக்டரை போய் பார்க்க சொல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னா அதை பார்த்துட்டு அவராலேயே நம்ப முடியல அப்படின்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் அது எப்படியாச்சும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்கனாலும் ஆபரேஷன் பண்ணா உன் உயிருக்கே ஆபத்துமா, போமா நான் கண்டுபிடிக்கிற மருந்து ஏதாச்சுன்றாரு. இப்படி இருக்கும் போதும் ஹீரோனுக்கு நாட்கள் போக போக பெண்கள் மேல ஈர்ப்பறத பார்த்துட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்ல, உனக்கு வந்து பார்த்தா ஹார்மோன் ஆனது அதிகமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ பெண்ல இருந்து ஆனா மாறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இனிமேட்டு ஆண்களோட சக்தி உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வேற வழி கிடையாது, மனசை கல்லாக்கிட்டு இப்படியே பால ஆரம்பிக்கிறாங்க.